மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் Satcon Holidays. வணக்கம். மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் சுகன்யா பிரேம். முதலில் இலங்கை செய்திகள். யுத்தம் இல்லாமையை உறுதிப்படுத்த அதிகார பகிர்வு மிகவும் அவசியம். ஜனாதிபதி முன் சுமந்திரன் வலியுறுத்து. நாட்டில் இனிமேல் யுத்தம் ஏற்பட அனுமதிக்க மாட்டேன் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நேற்றும் தெரிவித்திருக்கின்றார். நாட்டில் மீண்டும் யுத்தம் ஏற்படக்கூடாது என்றால் அதற்கு அர்த்தமுள்ள அதிகார பகிர்வு விரைந்து முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பதை நான் ஜனாதிபதிக்கு நினைவூட்ட விரும்புகின்றேன் என மட்டக்களப்பு மாநகர சபைக்கு உட்பட்ட பொது நூலக கட்டடத்தை திறக்கும் நிகழ்வில் உரையாற்றிய இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்தார். இந்த நிகழ்வில் ஜனாதிபதிக்கு முன்னர் உரையாற்றிய சுமந்திரன் அச்சமயம் இவ்விடயங்களை சுட்டிக்காட்டினார். எங்களுடைய தமிழரசு கட்சியின் ஆளுகைக்கு உட்பட்ட மட்டக்களப்பு மாநகர சபையின் பொது நூலக கட்டடத்தை திறந்து வைப்பதற்கான அழைப்பு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவுக்கு அனுப்பப்பட்ட போதே அவர் இந்த நிகழ்வில் பங்கு பெற்று வருவார் என்று நான் உறுதியாக நம்பினேன். அதற்கு காரணம் உண்டு. அவர் அடிக்கடி யாழ்ப்பாணம் பொது நூலகம் பற்றி பேசுபவர். யாழ்ப்பாணம் மக்கள் அந்த நூலகத்திற்குள் நுழையும் போது செருப்புக்களை கழற்றி வைத்துவிட்டு உள்ளே நுழைவார்கள். நூலகத்தை கோயில் போல் பயன்படுத்துவார்கள் என்று அவர் அடிக்கடி கூறியிருக்கின்றார். அண்மையில் கூட கம்பன் விழாவில் தாம் ஆற்றிய உரையிலும் நூலகத்தையும் அதன் பெறுமதியையும் சிலாகித்து அவர் பேசியிருந்தார். ஆகையினால் நூலக திறப்பு விழாவுக்கு எங்கள் அழைப்பை ஏற்று அவர் கட்டாயம் வருவார் என்று நாங்கள் நம்பினோம். அந்த இழப்பை ஏற்றமைக்காக அவருக்கு நன்றி தெரிவிக்கின்றேன். இங்கு நாடாவை வெட்டி பொது நூலகத்தை திறந்து வைத்த ஜனாதிபதி அது தொடர்பான நினைவுகளின் திரை நீக்கத்தை என்னை செய்யும்படி கேட்டுக்கொண்டார். ஒரு வகையில் இது எங்கள் நற்பணிகளை நாங்கள் எங்களுக்குள் பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு முன்மாதிரி, நாட்டின் அதிகாரத்தை பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு முன்னுதாரணம் என்று நான் நினைக்கின்றேன். நேற்று கூட ஜனாதிபதி உரையாற்றிய சமயம் இந்த நாட்டில் இனியொரு யுத்தம் நடைபெற அனுமதிக்க மாட்டேன் என்று உறுதி கூறியிருந்தார். அவர் ஆயுதம் ஏந்தி போராடிய ஒரு குழுவிலிருந்து வந்தவர். நாங்கள் ஆயுதமேந்தி போராடிய ஒரு மக்கள் கூட்டம். இரு தரப்பினருமே இனி யுத்தம் புரிவதில்லை, அதை வரவேற்பதில்லை என்ற தீர்மானத்திற்கு வந்திருக்கின்றோம். ஆனால் நாட்டில் இனி யுத்தம் ஏற்படக்கூடாது என்றால் அதற்கு அர்த்தமுள்ள அதிகார பகிர்வு செய்யப்பட வேண்டும். அதற்கான அடையாளமாகவே இன்று பொது நூலகத்தை நாடாவட்டி திறந்து வைப்பதையும் அதை ஒட்டிய நினைவுக்கல்லை திறநீக்கம் செய்து வைக்கின்ற விடயத்தையும் நாங்கள் பகிர்ந்து கொண்டோம் என்று நான் நினைக்கின்றேன். அந்த அடிப்படையில் அர்த்தமுள்ள அதிகார பகிர்வு செய்யப்பட வேண்டிய அவசியத்தை நான் ஜனாதிபதிக்கு ஞாபகமூட்ட விரும்புகின்றேன் என்று தெரிவித்தார். போதைப்பொருள் பேரழிவை தோற்கடிப்பதற்கு தேவையான சட்டங்கள் மேலும் வலுப்படுத்தப்படும். முழு நாடுமே ஒன்றாக நிகழ்வில் ஜனாதிபதி. போதைப்பொருள் பேரழிவுக்கு எதிராக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ள முழு நாடுமே ஒன்றாக தேசிய ஒழிப்புச் செயற்பாட்டின் மட்டக்களப்பு மாவட்ட விசேட மாநாடு நேற்று மட்டக்களப்பு வெபர் மைதானத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் நடைபெற்றது. அங்கு தொடர்ந்து உரையாற்றிய ஜனாதிபதி போதைப்பொருள் கடத்தல்காரர்களுக்கு கடந்த காலத்தில் இருந்த அரசியல் பாதுகாப்பு தற்போது முழுமையாக ஒழிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். பாதாள உலக குழுக்களுக்கு நேரடி எச்சரிக்கை போதைப்பொருள் கடத்தலை முழுமையாக கட்டுப்படுத்த வேண்டுமாயின் அதனுடன் தொடர்புடைய பாதாள உலக குழுக்களின் நெட்வொர்க்குகள் ஒழிக்கப்பட வேண்டும் என ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். வெவ்வேறு பேர்களில் இயங்கி வரும் பாதாள உலக குழுக்களின் அச்சுறுத்தல்களை ஒடுக்குவதற்கு முப்படைகளும் போலீசாரும் முழுமையாக களமிறக்கப்பட்டுள்ளனர். கடந்த 6 மாத காலத்திற்குள் மேற்கொள்ளப்பட்ட அதிரடி சோதனைகளில் 83 T-56 ரக துப்பாக்கிகள், 118 கைத்துப்பாக்கிகள், 75 ரிவால்வர்கள் மற்றும் கைக்குண்டுகள் கைப்பற்றப்பட்டுள்ளன என்று அவர் குறிப்பிட்டார். சட்டங்கள் மேலும் வலுப்படுத்தப்படும். தற்போதுள்ள சட்ட கட்டமைப்பு போதைப்பொருள் ஒழிப்புக்கு போதுமானதாக இல்லையெனில் புதிய கடுமையான சட்டங்களை இயற்றுவதற்கு அரசாங்கம் தயங்காது என உறுதியளித்தார். மேலும் சட்டத்தின் முன்னால் அனைவரும் சமம் என்றும் கடந்த காலத்தில் எத்தகைய செல்வாக்கை பெற்றிருந்தாலும் தற்போதைய விசாரணைகளில் எவ்வித அரசியல் அழுத்தங்களும் பிரயோகிக்கப்படாது என்றும் ஜனாதிபதி உறுதியளித்தார். பொருளாதார சவால்களும் நிவாரணங்களும் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் போர் சூழல் மற்றும் உலகளாவிய டாலர் நெருக்கடி காரணமாக இலங்கை எதிர்கொண்டுள்ள தற்காலிக பொருளாதார சவால்கள் குறித்தும் ஜனாதிபதி இதன்போது விளக்கமளித்தார்.
எரிபொருள் நிவாரணம் கடந்த ஏப்ரல் மாதத்தில் எரிபொருள் நிவாரணத்திற்காக 2000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டதுடன் அடுத்த 2 மாதங்களுக்கும் தலா 2000 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும். தற்போது மக்கள் பயன்படுத்தப்படும் ஒவ்வொரு லிட்டர் எரிபொருளுக்கும் அரசாங்கம் 100 ரூபாய் நிவாரணம் வழங்கி வருகின்றது. மின்சார கட்டணச் சலுகை, எரிபொருள் விலை உயர்வினால் கட்டணங்களை ஓரளவுக்கு அதிகரிக்க நேரிட்டாலும் நாட்டின் 95% மின் நுகர்வோருக்கு கட்டண உயர்வு பாதிக்காத வண்ணம் அரசாங்கம் நிவாரணம் வழங்கியுள்ளது. இந்த சலுகை வரும் செப்டம்பர் மாதம் வரை நீடிக்கப்படும். உலகளாவிய நெருக்கடிகளால் தற்காலிகமாக ஏற்பட்டுள்ள டாலர் அழுத்தத்தை கட்டுப்படுத்த நாட்டின் எரிபொருள் பயன்பாட்டை மக்கள் ஓரளவுக்கு மட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் கடந்த கால அழிவுக்கு காரணமான பொருளாதார நிலைக்கு நாடு மீண்டும் செல்வதற்கு ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை என்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மட்டக்களப்பில் வைத்து உறுதியளித்தார். பிள்ளையானை இயக்கியது மஹிந்த ராஜபக்ஷ குடும்பமா? அசாத் மௌலானா வெளியிட்ட திடுக்கிடும் உண்மைகள். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக பிரான்சில் உள்ள இலங்கை தூதரகத்தில் அசாத் மௌலானா வாக்குமூலம் வழங்கிய நிலையில் அது தொடர்பான தகவல்கள் இன்று கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸினால் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. கடந்த காலத்தில் முன்னாள் இராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் மட்டக்களப்பு சிறையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த போது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ, நாமல் ராஜபக்ஷ மற்றும் பசில் ராஜபக்ஷ ஆகியோர் சென்றிருந்ததாகவும் 2019 ஆண்டு நடைபெறவுள்ள தேர்தலில் கோட்டபாய ராஜபக்ஷ ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டதன் பின்னர் பிணையில் விடுவிப்பதாக அவர்கள் கூறியிருந்தமை தற்போது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. கோட்டபாய ராஜபக்ஷ ஜனாதிபதியாக பதவியேற்று ஒரே வாரத்திற்குள் அவரை பிணையில் விடுவிப்பதற்கான திட்டங்கள் மற்றும் பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டதாக பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் இன்று கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்திற்கு வெளிக்கொண்டு வந்திருந்தார். பிள்ளையானின் முன்னாள் தனிப்பட்ட செயலாளரான அசாத் மௌலானாவிடமிருந்து பெறப்பட்ட வாக்குமூலங்களின் அடிப்படையிலேயே இந்த அதிர்ச்சி தகவல்கள் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளார். இந்த விவகாரம் தொடர்பான மேலதிக விவரங்கள் மற்றும் வாக்குமூல ஆவணங்களும் இன்று நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. பிள்ளையான் குழுவின் 2000 பேருக்கு அரச நிதியில் வழங்கப்பட்ட கூலி, வெளியான பரபரப்பு தகவல்கள். சுரேஷ் சாலையின் கோரிக்கைக்கு இணங்க இராணுவ புலனாய்வு பிரிவினர் பொது பணத்திலிருந்து 2.5 லட்சம் ரூபாவையும் பிள்ளையான் 50,000 ரூபாவையும் வழங்கியதாக கூறப்படுகின்றது. தீவிரவாத நடவடிக்கைகளுடன் தொடர்புடைய நபர்களை பாதுகாப்பதற்காக பொதுப்பணம் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டிய அரசு தரப்பு தேர்தலுக்கு முன்னர் தகவல்கள் கசிவதையும் தடுக்கும் நோக்கிலேயே இவ்வாறான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் பிள்ளையானுடன் தொடர்புடைய குழுவினரும் இராணுவ புலனாய்வு பிரிவை சேர்ந்த சில அதிகாரிகளும் இணைந்து அரசியல் உள்நோக்கம் கொண்ட ஒப்பந்த கொலைகள் மற்றும் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் குற்றம் சாட்டியுள்ளார். ஊடகவியலாளர் பிரகீத் எக்னெலிகொட கடத்தப்பட்டமை, கீத் நோயார் மீதான தாக்குதல், லசந்த விக்ரமதுங்க படுகொலை மற்றும் உபாலி தென்னகோன் மீதான தாக்குதல் உள்ளிட்ட குற்றங்களுடன் இக்குழுவுக்கு தொடர்பு இருப்பதாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிள்ளையானின் குழுவோடு தொடர்புடைய 2000க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் இராணுவ புலனாய்வு பிரிவு ஊடாக சம்பளம் பெற்றுள்ளனர் என்றும் சட்ட நடவடிக்கைகளை எதிர்கொள்ளும் நபர்களின் சட்டத்தரணிகளுக்கான கட்டணங்களை செலுத்துவதற்கும் பொதுப்பணம் பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும் திலீப் பீரிஸ் மேலும் தெரிவித்துள்ளார். சீமானிடமும் தமிழ்நாட்டு மக்களிடமும் அர்ச்சுனா பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும், ராமதாஸ் தெரிவிப்பு. நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமானிடமும் தமிழ்நாட்டு மக்களிடமும் இலங்கை பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தமிழ்நாட்டின் அரசியல்வாதியான நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமானுக்கு பகிரங்க கொலை மிரட்டல் விடுத்ததாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். பாராளுமன்றத்தில் அர்ச்சுனா நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமானை கடுமையாக சாடியிருந்தார். அதை கண்டிக்கும் வகையில் தமிழ்நாட்டில் உள்ள அரசியல்வாதியான ராமதாஸ் அறிக்கை வெளியிட்டுள்ளார். நம்முடைய தொப்புள் கொடி உறவுகளான ஈழத்தமிழர்கள் தங்களின் அரசியல் உரிமை மற்றும் வாழ்வுரிமைக்காக 75 ஆண்டுகளுக்கும் மேலாக பேரிழப்புகளுடன் விடுதலை போராட்டத்தை நடத்தினார்கள். போராட்ட காலங்களில் தமிழினம் பின்னடைவை சந்தித்ததற்கு சகோதர யுத்தங்களும் ஒற்றுமையின்மையுமே முதன்மை காரணம் என்பதை வரலாறு நமக்கு உணர்த்தியிருக்கின்றது. இத்தகைய சூழலில் இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா சமீபத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் தம்பி சீமானை குறிவைத்து ஆயுதம் இருந்திருந்தால் சுட்டிருப்பேன் என பகிரங்கமாக கொலை மிரட்டல் விடுத்து தரக்குறைவாக பேசியிருப்பது
ஜனநாயக மரபுகளுக்கு முற்றிலும் எதிரானது. தமிழ்நாட்டில் தமிழ் தேசிய அரசியல் வளர்வதை சகித்து கொள்ள முடியாத தீய சக்திகளின் ஏவலாளியாக செயற்பட்டு தமிழர் ஒற்றுமையை குலைக்க துடிக்கும் இந்த துரோக அரசியலை தமிழினம் ஒருபோதும் அனுமதிக்காது. அண்டை நாட்டின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் இவ்வாறு பேசுவதை சம்பந்தப்பட்ட அரசுகள் வேடிக்கை பார்ப்பது கண்டனத்திற்குரியது. எனவே ராமநாதன் அர்ச்சுனா தனது ஜனநாயக விரோத பேச்சினை உடனடியாக திரும்ப பெற்று தம்பி சீமானிடமும் தமிழ்நாட்டு மக்களிடமும் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் என வலியுறுத்துகின்றேன் என்று குறிப்பிட்டுள்ளார். செய்திகளில் இனி வருவன இந்திய செய்திகள். Discover the magic of Sri Lanka with Satkin Holidays. From breathtaking beaches to ancient temples, we offer curated travel itineraries for every kind of traveler. Our experts design the perfect journey, tailored to your needs and interests, ensuring you make the most of your time in Sri Lanka. Experience Sri Lanka's vibrant culture, pristine nature, and world-class hospitality with Satkin Holidays. Book your unforgettable adventure today with Satkin Holidays. விரிவுபடுத்தப்பட்டது தமிழக அமைச்சரவை. புதிதாக 23 பேர் இணைவு. தேர்தலில் 108 இடங்களை பெற்ற தாவேகா சில கட்சிகளின் ஆதரவுடன் பெரும்பான்மையை நிரூபித்தது. இதனையடுத்து தமிழக முதலமைச்சராக விஜய் கடந்த 9ஆம் தேதி பதவியேற்றுக் கொண்டார். அவருடன் ஆனந்த், ஆதவ் அர்ச்சுனா, அருண்ராஜ், செங்கோட்டையன், வெங்கட்ராமன், நிர்மல்குமார், ராஜ்மோகன், பிரபு, கீர்த்தனா ஆகிய 9 அமைச்சர்களும் பதவியேற்றுக் கொண்டனர். முதலமைச்சர் உள்ளிட்ட 10 அமைச்சர்களுக்கும் கடந்த 16ஆம் தேதியன்று துறைகள் ஒதுக்கப்பட்டன. எனினும் வனத்துறை, வேளாண்மை, வருவாய், வீட்டு வசதி, கூட்டுறவு, குறு சிறு நடுத்தர தொழில்கள் துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளுக்கு அமைச்சர்கள் நியமனம் செய்யப்படாமல் இருந்தது. இந்த நிலையில் தாவேகா மற்றும் காங்கிரஸ் எம்எல்ஏக்களை மட்டுமே கொண்டு தமிழக அமைச்சரவை இன்று விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. தமிழக அமைச்சரவையில் புதிதாக 23 பேர் இணையவுள்ளதாக மக்கள் மாளிகை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. தூத்துக்குடி எம்எல்ஏ ஸ்ரீநாத், அவினாசி எம்எல்ஏ கமலி, குமாரபாளையம் எம்எல்ஏ விஜயலட்சுமி, ஸ்ரீரங்கம் எம்எல்ஏ ரமேஷ் உள்ளிட்ட 23 பேர் அமைச்சர்களாக பதவியேற்கின்றனர். காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 2 அமைச்சர்களாக பதவியேற்க உள்ளனர். புதிய அமைச்சர்கள் பதவியேற்பு விழாவில் தாவேகா ஆதரவு கட்சி தலைவர்களான திருமாவளவன், பே. சண்முகம் மற்றும் வீரபாண்டியன் ஆகியோரும் வருகை தந்துள்ளனர். முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அமைச்சரவையில் பட்டியலினத்தைச் சேர்ந்த 7 பேர் பதவியேற்றுள்ளனர். தமிழக அரசு ஏற்பாடு செய்யும் நிகழ்ச்சிகளில் தமிழ்த்தாய் வாழ்த்தை முதலில் பாட வேண்டும். வைகோ. தமிழக அரசால் ஏற்பாடு செய்யப்படும் நிகழ்ச்சியில் வந்தே மாதரத்திற்கு இடம் கொடுக்காமல் தமிழ்த்தாய் வாழ்த்து முதலில் பாடப்பட வேண்டும், பிறகு தேசிய கீதம் பாடப்பட வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்தி வருகின்றோம். மேலும் மும்மொழிக் கொள்கையை எக்காரணம் கொண்டும் தமிழக அரசு ஏற்றுக்கொள்ளக்கூடாது என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் செய்தியாளர்களிடம் பேசும்போது, மும்மொழிக் கொள்கையை எக்காரணம் கொண்டும் தமிழக அரசு ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில், ஆளுநரால் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்ச்சியில் வந்தே மாதரத்தை கொண்டு வந்து அவர் திணிக்கின்றார். தமிழக அரசால் ஏற்பாடு செய்யப்படும் நிகழ்ச்சியில் வந்தே மாதரத்திற்கு இடம் கொடுக்காமல் தமிழ்த்தாய் வாழ்த்து முதலில் பாடப்பட வேண்டும், பிறகு தேசிய கீதம் பாடப்பட வேண்டும் என்பதைத்தான் நாங்கள் வலியுறுத்தி கூறி வருகின்றோம். தாவேகா ஆட்சிக்கு 6 மாத காலம் அவகாசம் கொடுப்போம். அவர்கள் அனுபவம் இல்லாதவர்கள். அவர்களும் போக போக படிப்பினைகளை கற்றுக்கொள்வார்கள். திமுக தனது நிலைப்பாட்டில் உறுதியாக உள்ளது. காங்கிரஸ் பிரிந்து சென்றதால் திமுகவுக்கு எந்த பின்னடைவும் கிடையாது. காங்கிரஸ் இருக்கும் இடத்தில்தான் மதச்சார்பின்மை காக்கப்படுகின்றது என சொல்ல முடியாது. மம்தா பானர்ஜி உள்ளிட்ட பல கட்சியை சேர்ந்தவர்கள் மதச்சார்பின்மையை காத்து வருகின்றனர். இன்ஸ்டாகிராம் மூலம் தாவேகா ஆட்சியை பிடித்து விட்டதாக திமுக தலைவர் ஸ்டாலின் கூறுவது அவர் மனத்தில் இருந்து சொல்வது. அதே கருத்தை யாரெல்லாம் சொல்லுகிறார்களோ அவரவர் விருப்பத்திற்கு சொல்லலாம் என வைகோ தெரிவித்துள்ளார். செய்திகளில் தொடர்பென உலகச் செய்திகள். எதிர்வரும் ஜூலை மாத தொடக்கத்துக்குள் ஹார்முஸ் நீரிணை மீண்டும் திறந்துவிடப்படாவிடில் நேட்டோ எடுக்கவிருக்கும் நடவடிக்கைகள். எதிர்வரும் ஜூலை மாத தொடக்கத்திற்குள் ஹோர்முஸ் நீரிணை மீண்டும் திறந்துவிடப்படாவிடின் அவ்வழியாக செல்லும் கப்பல்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதற்காக இராணுவ படைகளை பயன்படுத்துவது குறித்து
நேட்டோ இராணுவ கூட்டணி தீவிரமாக ஆலோசித்து வருவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. நேட்டோ அமைப்பின் மூத்த அதிகாரி மற்றும் உறுப்பு நாடொன்றின் தூதுவர் ஆகியோரை மேற்கோள் காட்டி இந்த தகவல்கள் வெளியாகியுள்ளன. வட அட்லாண்டிக் ஒப்பந்த அமைப்பின் சில நாடுகள் இந்த தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவித்துள்ள போதிலும் அனைத்து உறுப்பு நாடுகளினதும் ஏகோபித்த ஆதரவு இதற்கு இதுவரை கிடைக்கவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. எதிர்வரும் ஜூலை மாதம் 7 மற்றும் 8ஆம் திகதிகளில் துருக்கியின் அங்காரா நகரில் நேட்டோ நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்கும் விசேட மாநாடொன்று நடைபெறவுள்ளது. இந்த மாநாட்டின் போதே ஹோர்முஸ் நீரிணை விவகாரம் குறித்து இறுதி முடிவு எட்டப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேல் போரில் இதுவரை நடுநிலை வகித்து வந்த நேட்டோ கூட்டணி தற்போது இந்த விவகாரத்தில் நேரடியாக தலையிட முற்படுவது அதன் மூலோபாய கொள்கையில் ஏற்பட்டுள்ள பாரிய மாற்றத்தை காட்டுகின்றது. முன்னதாக போர் முழுமையாக நிறுத்தப்பட்டு நேட்டோ அல்லாத ஏனைய நாடுகளையும் உள்ளடக்கிய ஒரு பரந்த கூட்டணியை உருவாக்க முடிந்தால் மட்டுமே தாங்கள் இதில் தலையிடுவோம் என உறுப்பு நாடுகள் பிடிவாதமாக இருந்தன. எனினும் இந்த நீரிணை மூடப்பட்டதால் உலக அளவில் எரிபொருள் விலைகள் கடுமையாக உயர்ந்து பொருளாதார வளர்ச்சி கணிப்புகள் வீழ்ச்சியடைந்துள்ளதனாலேயே நேட்டோ இந்த அவசர முடிவுக்கு தள்ளப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கு பதட்டம். 8000 வீரர்களுடன் சவுதி அரேபியாவிற்கு அனுப்பப்பட்ட போர் விமானங்கள். பாகிஸ்தான் தன் நட்பு நாடான சவுதி அரேபியாவின் பாதுகாப்பிற்காக 8000 இராணுவ வீரர்கள், போர் விமானங்கள் மற்றும் அதிநவீன வான் பாதுகாப்பு ஏவுகணைகளை அனுப்பி வைத்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மேற்காசிய நாடான சவுதி அரேபியா மற்றும் பாகிஸ்தான் இடையே கடந்த ஆண்டு பரஸ்பர பாதுகாப்பு ஒப்பந்தம் கையெழுத்தானது. இதன்படி தாக்குதல்கள் போரின் போது பரஸ்பரம் இரு நாடுகளும் இராணுவ உதவிகளை செய்யும். தற்போது மேற்காசியாவில் நிலவும் பதற்றத்தால் பாகிஸ்தான் தன் படைகளை சவுதி அரேபியாவுக்கு அனுப்பியுள்ளது. சீனாவுடன் இணைந்து தயாரிக்கப்பட்ட 16 JF-17 ரக போர் விமானங்கள், 2 ட்ரோன் படைப்பிரிவுகள் மற்றும் சீன தயாரிப்பான அதிநவீன ஏவுகணை தடுப்பு அமைப்பு ஆகியவை அனுப்பப்பட்டுள்ளன. அத்துடன் 8000 வீரர்களையும் அனுப்பியுள்ளது. இதற்காகும் செலவுகளை சவுதி அரேபியா ஏற்றுக்கொண்டுள்ளது. இத்துடன் மேவெளியின் செய்திகள் நிறைவு பெற்றன. தொடர்ந்தும் மேலதிக செய்திகளை பார்வையிட www.meveli.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். மேலும் மேவெளி ஆப்பையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள். வணக்கம். Discover the magic of Sri Lanka with Satkin Holidays. From breathtaking beaches to ancient temples, we offer curated travel itineraries for every kind of traveler. Our experts design the perfect journey, tailored to your needs and interests, ensuring you make the most of your time in Sri Lanka. Experience Sri Lanka's vibrant culture, pristine nature, and world-class hospitality with Satkin Holidays. Book your unforgettable adventure today with Satkin Holidays.